Now, if you don't have any questions, we are coming almost to the close. In the material, you have got something called as the mind engineering concept. So, in the morning, as ma'am was saying, my day is being diluted. நான் அப்படியே சொன்னேன் இந்த டே எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி மூணு விஷயங்கள் டே எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி and Karthikeyan sir asked me is there any kind of loophole to identify and correct our purpose நம்ம purpose எதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி நம்ம சரியான லெவல்ல தான் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது வழிமுறை இருந்தாலும் சொல்லுங்க and also DLS daily launch system ஒரு விஷயத்தை சொல்றேன்னு சொல்லி இது எல்லாத்தையும் என்கம்பேஸ் பண்ணி தான் இப்போ I want you to deliberately spend at least 35 minutes in the morning. In the morning between 5:30 to 7:30, the rendu mani nerathukkulla, if possible even 4:30 or 4 o'clock. If you want to go back to sleep again, fine, you can do that. But I want you to try this particular mind engineering. This is called as mind engineering concept. Neuro-linguistic programming ல இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம். இதை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா Fossi Silva அப்படிங்கிற ஒரு புக்கை நீங்க படிக்கலாம். You can Google Silva mind control techniques. Silva, S-I-L-V-A. Silva mind control techniques. அப்படின்னு நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. You will get a revolutionary kind of a book written by Dr. Fossi Silva, a Russian mind scientist. Way back in 1940s, he wrote this book. நான் காலேஜ்ல யூஜி படிச்சு முடிக்கும் போது ஃபர்ஸ்ட் என் லைஃப்ல மாத்தின புக் இதுதான் சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட். இதை நான் பிராக்டிஸ் பண்ணி நிறைய அச்சீவ் பண்ணதுனால இதை நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா உங்களுக்கு நான் சொல்றேன். I want you to have a proper understanding of this particular effect. It's called as the deja vu effect in psychology. So many of you people have this as either weakness or strength. ஒரு வீக்னஸ் ஆவோ ஒரு ஸ்ட்ரென்த் ஆவோ இந்த deja vu effect அப்படிங்கிறது உங்களுக்கு அதாவது ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயம். அதாவது நீங்க ஒரு கிளாஸ் போவீங்க அந்த ஈவென்ட் ஏற்கனவே நடந்த மாதிரி உங்களுக்கு டக்குனு போகும். ஆனா ஃபிளாஷ் ஆஃப் டைம் it will just give you a flash that ஏற்கனவே இதை பார்த்த மாதிரி இருக்கீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா your brain is a borrowed resource. உங்க உடம்புக்கு தான் உங்களுடைய வயசு, உங்க பிரெயினுக்கு வயசு கிடையாது. Brain has been a borrowed resource. Yours, the same brain that you are having right now might have been into a sparrow last time, might have been in a cobra last time, might have been in a leopard last time. So brain sciences, brain உடைய neurons எல்லாம் வந்து borrow பண்ணப்பட்ட resources. So it registers plenty of things. அதுல இருக்கிற விஷயங்கள் டக்குனு உங்களுக்கு ஃபிளாஷ் ஆகிட்டே. ஆனா 30-32 வயசுக்கு அப்புறம் இந்த deja vu effect அப்படிங்கிறது அப்படியே கம்மியாகும். Because after 32 years, அந்த 32 வருஷமா நீங்க லைஃப்ல பார்த்த விஷயத்தை வச்சு your brain will form a small world. அப்ப அந்த உலகத்துல நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. உங்க லைஃப்ல நடந்த விஷயங்கள் மட்டும் தான் இருக்கு. உங்க பிலீஃப் சிஸ்டம் மட்டும் தான் வேற எதுவும் இருக்காது. நான் என்ன சொல்றேன்னு சொல்லி கேட்டா you can engineer everything that you want to accomplish in life. Please understand. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை நான் மீட் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லியிருந்தேன்னா இப்போ உங்க லைஃப் இருக்கிற லெவலே வேற. No offenses, you won't get to it, but still, there is always a scope of improvement here. You would have been much different. Students here are very much in the early morning, I want you to have a blueprint. It's a prototype concept so you can identify. The third page there is a slide called as the prototype concept. The prototype concept அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை. ஒரு பாக்கெட் சைஸ் நோட் புக்கோ இல்லாட்டி ஒரு ஜேர்னலோ வாங்கி உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் நீங்க இந்த ஜேர்னல் மெயின்டைன் பண்ணி அதுல எழுதிக்கிற விஷயத்தை அந்த வீக் ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். அதையெல்லாம் இதுக்கு வந்து ஒரு பேக்லாக வச்சு பட் let us burn the bridges of the past and let us start a new paradigm from March 2016. March 2016 ஒரு புது paradigm. Wherever you are working and whichever department that you are contributing, I want you to take a little bit of a stance. ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். அடுத்த 6 மாசம் மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 6 மாசத்துல நீங்க என்ன அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? One concrete thing. Professionally, not personally, professionally. ஏன்னா நம்ம எல்லாருமே ப்ரொஃபஷனலா ஏதாவது நல்லா நடந்தா பர்சனல் லைஃப் நமக்கு நல்லா மாறிடுன்னு நினைச்சிருக்கோம். So professionally, what is the biggest goal that you have for the next 6 months? I want you to first of all write down the journal that நீங்க முதல்ல எழுதுங்க. ஒரு RPM மாதிரி prepare an RPM for that. Prepare an RPM for that. And 6 months to complete பண்ணணும். For example, for me, personally, my friends, January fulla vandhu because of my dad's demise, I did not operate well. In fact, I was booked for a session here in the same hall on January 22nd. I had to cancel it.
So இப்பதான் நான் ஆபரேஷனுக்குள்ள வந்திருக்கேன், இந்த ட்ரைனிங் ஆபரேஷன்ஸ்குள்ள வந்திருக்கேன். So for me, in the next 6 months, I should have visited almost about 15 to 20 corporates, and I should have visited more than 35 colleges. அடுத்த 6 மாசத்துக்குள்ள நடக்கும். இதான் என்னோட goal, and I have got RPM prepared for it. இது எனக்கு தெளிவா எனக்கு என்ன வேணும் 6 மாசத்துல, 6 வருஷம் கிடையாது, 10 வருஷம் கிடையாது, 6 மாசத்துல எனக்கு என்ன வேணும். Let us go bite size steps. Gradual improvement is permanent improvement, sudden improvement is temporary improvement. So gradual upon. And the 6 months here, first concept is called as the mental rehearsal. The second concept is called as the theater in your mind. Synthetic experience is equal to real experience is equal to synthetic experience. Early morning, step number 1, I want you to get up, go freshen yourself up, do whatever you want to do after you wake up, and I want you to come back and I want you to lie down flat. Or if you feel that you will be going back to sleep again, sit flat by having your spinal cord straight. Okay, right? If on the blueprint don't do this without preparing a blueprint, preparing an RPM chart for something that you are going to accomplish for the next 6 months. So this is the first step. You have to jump from a proper level of a brain. Neuro-linguistic programming you have to jump from the beta level to alpha level. Beta level is conscious mind, alpha level is subconscious mind. 6 மாசம் கழிச்சு உங்க லைஃப்ல என்ன வேணும்ங்கறத வந்து நீங்க உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் கம்யூனிகேட் பண்ணீங்கன்னா அது நடக்கும். கான்ஷியஸ் மைண்ட்ல நம்ம நிறைய பேசினா அது நடக்காது. I would like to build an MNC, I would like to have contact, I would like to build network, I would like to earn so much of money. This is conscious mind conversation. What I want you to do is subconscious mind conversation. Take whatever problem that you have, take whatever concept or project that you would like to accomplish in the next 6 months, and I want you to lie down flat, and I want you to jump from beta level to alpha level. Beta level to alpha level jump it's pretty much simple. Lie down flat and focus on the breathing. The professor from Banarium and the institute, he mentioned that he is doing yoga and meditation. You got to be so much aligned towards the breathing. The breathing may align, you will be having a calmness. Calm body is equal to calm mind is equal to calm body. Have the eye pupils upward and count from 100 to 1 backwards. You see, physically speaking, and the seeing of the process. That's not seeing process, it's called as sensing process. So you have to sense. 20 degree beta level to alpha level is easy. The entire exercise takes only 20 minutes. And if you do this exercise every day, 20 minutes, if it is going to change your life, then why not invest time on this? So have your pupil upward and count from 100 to 1 backwards. The 100 to 1 backwards la onna neenga thoongirpeenga illadi oru blissful plainness ungalku vandrum. And the plainness vanditingina it means you are into alpha. The alpha level, the supernatural level of the human being. Alpha level ungalde body la apdiye vararange from the feet to the knees and then to the stomach, then to the spinal cord, then to the chest, then to the skull, and now you are in complete bliss alpha. The complete bliss alpha la unga mind la neenga enna mental rehearsal pandringo adu unga life la nadandithu. I repeat, whatever vividly you see in this complete blissful alpha will happen in your life, no doubt about it. But you got to be very consistent in this particular view. Over naal nothing is going to happen. It's not a touring package. You got to be very much careful with what you are watching on a consistent basis. If I have 6 months and 35 colleges or 15 institutions, corporates I have to see myself. I have to see my car driving. I have to see myself standing in this wonderful conference. Another conference, delegates, I have to mind it here. I have to make the mental rehearsal. I have to make the mental movies. That's I'm feeling right, okay, so I'm going there, I'm going this. Without feeling, no miracle. But feeling has to be there. You feel it. Exactly. See, they have already experienced. And the feeling you will start taking the hard work that is necessary for it.
You will start meeting the people that those people are necessary for accomplishing the project. You will start feeding the exact appropriate feelings for accomplishing that. And everything will fall into place on a proper basis. Simple. இது என்னால வார்த்தையில இதுமே விவரிக்க முடியாது. நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா தான் தெரியும். Seriously, life is very simple. We are making it tough, right? So, in the yeah, will not come within a day or 2 days. Yes. Okay, you to realize at least 3 months. 66 days. 66 days அப்படிங்கிறது வந்து ஒரு செயல் பழக்கமா மாறுவதற்கு 66 நாட்கள் ஆகும். It takes 66 days for a task to get habitualized. அது ஒரு சேஞ்ச் கிடைக்கும். But as he rightly mentions, 90 days அப்படிங்கும்போது you will definitely feel lots of transformation. 3 months. See? ஏன்னா reprogramming பண்றீங்க இங்க இந்த subconscious. My dear mind, this is what I want. அப்படின்னு சொல்லிட்டு you have to feel and you have to see that dream inside. Look at that. You got to see that. You got to sense that. You got to synthesize that. And most importantly, you got to feel it. Feel that. So basically, that feeling is what is going to make it. So இதுல இந்த ப்ராசஸ்ல நீங்க எவ்வளவு வேணாலும் ஒரு பிகினர் பண்ற மாதிரி அது ஏதாவது வந்து what to say some negative comprehensions இருந்தாலும் தப்பு. சார் நான் தூங்கிட்டேன் சார் என்னால முடியல சார் ஃபர்ஸ்ட் ஒரு 5 days ட்ரை பண்ணேன் சரியா வர மாட்டேங்குது. Absolutely no problem. Be consistent and be patient. அவ்வளவு லைஃப்ல ரெண்டே விஷயம் தான், consistent focus and consistent action. அது ரெண்டும் உங்களுக்கு என்ன வேணாலும் அந்த கன்சிஸ்டன்ட் ஃபோக்கஸ் கூட பரவாயில்ல, கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன் இருக்கு, அதுதான் நமக்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச். 10 நாள் ஜிம்முக்கு போனோம் சார் உடம்பு ஏறல விட்டேன் சார். 10 நாள் போனோம் சார் 10 நாள் ட்ரை பண்ணேன் அதனால விட்டேன் சார். 10 days நம்ம எல்லாருமே ஷார்ட் டேர்ம் ரிசல்ட்ஸ்க்காக எதிர்பார்ப்போம். அங்கதான் நமக்கு பிரச்சனை. ஸோ எமோஷனல் கண்ட்ரோலை பத்தி மட்டும் இந்த லைஃப்பை வந்துட்டு டோட்டலா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பெசிமனா மாத்துறதுக்கு திஸ் ஆல்ஃபா எக்ஸசைஸ் will definitely be useful. You have any questions on this? I would again, to make the long story short, step number 1 is wake up in the early morning between 4 and 7:30 in the mood of Step number 2 is keeping the eye pupil upwards and closing the eyes and counting from 100 to 1 backwards. Point number 1, sir, எனக்கு தலைவலிக்குது அப்படின்னா don't do that. கண்ணை மூடி 100 to 1 ஒரு plainness வரணும். அந்த plainness தான் ஆல்பா. தீட்டா லெவல் நீ ஆழ்ந்து தூங்குற லெவல், பீட்டா லெவல் இப்போ நானும் நீங்க இருக்கிற லெவல். இது ரெண்டு நடுவுல பிரிட்ஜ் ஒன்று இருக்கு, அது பேர் ஆல்பா லெவல். அந்த ஆல்பா லெவல் அப்படிங்கிறது தான் இருக்கிறதே பவர்ஃபுல் லெவல். ஸோ அந்த பிளைன்னஸ் தான் அந்த ஆல்பா. மணிக்கு 100 1 வரைக்கும் இல்லை, 5000 1 வரைக்கும் எண்ணி எனக்கு வந்து அந்த பிளைன்னஸ் வரல அப்படின்னா நீங்க பயங்கர குழப்பா இருந்திருக்கீங்கன்னு அந்த பிளைன்னஸ் வரல அப்படின்னாலும் ப்ளீஸ் டோன்ட் கெட் ஃபெட் அப். எனக்கு வந்து பிராக்டிஸ் இருக்கிறதுனால ஒருவேளை 25 to 1 எனக்கு வந்துடணும் சார். இல்லை சார் நான் வந்து நேற்று 100 1 வரைக்கும் சார் அந்த 85 வரைக்கும் வந்தவரைக்கும் ஞாபகம் இருக்கு சார். அப்புறம் நான் வேற ஒரு தூங்கிட்டீங்கன்னு அதெல்லாம் நான் இங்க பேசுறேன். உங்களுக்கே தெரியும்ல, தெரிஞ்சு தூங்குறதுக்கு பேர் தியானம், தெரியாம தியானம் பண்றதுக்கு பேர் தூங்கும். ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரியாம தியானம் பண்ணா நம்ம திட்டம். So you have any questions? The second step is you need to close your eyes and count from 100 to 1. Please ensure the plainness. And the plainness is தான் விஷயமே இருக்கு. விஷயமே இருக்கு. அதுல டாக்டர் மேக்ஸ்வெல் மால்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய சைக்காட்ரிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, அந்த பிளைன்னஸ்ல எந்த அளவுக்கு விவிட்டா ஃபீலிங்கோட நீங்க பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்க பிரெயினோட பவர்ஸ் என்ஹான்ஸ் ஆகும் சொல்றாரு. ஸோ இந்த ஒரு டாஸ்க்ல இத்தனை பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் போது why not we do that task? 45 இயர்ஸ்க்கு மேல ஆச்சு சார், இதுக்கு மேல நான் பண்ண என்ன பண்ண? No. This particular exercise does not have anybody can. So I thought emotional stability ங்கிற பேட்டர்னுக்கு இது வராது. இது வந்து மைண்ட் சயின்ஸ் பத்தி சொல்ற சிலபஸ்ல தான் நான் இதை பத்தி பேசுறேன். ஸோ நேற்று பிளான் பண்ணும்போது வந்துட்டு இதையும் உங்களுக்கு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். Alright, okay. You have any questions, sirs and madams? I have a mind not learned this concept. Sure. Modern day this emotional ability, I think can relate with our traditional values. When you go to the commercial algo இந்த மாதிரி விஷயங்கள் everything we have traditionally, we have everything sailors, everything we do like this. But in the modern days, everything our values go, the westernized values go, what we are practicing regularly. But westernized we are talking about இல்ல சார், அவன் நம்ம கிட்ட இருந்து எடுத்து சம்பாதிச்சிருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா மெடிடேஷன் யோகாவுடைய பிறப்பிடமே இந்தியா.
நீங்க ஆன்லைன்ல போய் மெடிடேஷன் அடிச்சீங்க அப்படின்னா அன்பார்ச்சுனேட்டா ஒரு ஃபாரின் வெப்சைட் தான் ஃபர்ஸ்ட் ஓபன் ஆகும். 7733வது ராமகிருஷ்ண மடத்தோட வெப்சைட் ஓபன் ஆகும். 7733rd வெப்சைட் ராமகிருஷ்ண மடம்.org. விவேகானந்தரையும் ராமகிருஷ்ண பரமஹம்சரையும் ரெப்ரசென்ட் பண்ற அந்த வெப்சைட் வந்து மெடிடேஷன் நீங்க அடிச்சீங்கன்னா லெஜிட்டிமேட்டா 7000க்கு மேல இருக்கிற அந்த இதுல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 பேஜஸ் நீங்க ஸ்க்ரோல் பண்ணி போன பிறகுதான் மெடிடேஷனுடைய ஒரிஜினல் இதே வரும். அதுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் வெப்சைட்ஸ், யூகே வெப்சைட்ஸ், யூஎஸ் வெப்சைட்ஸ் மெடிடேஷன் டான்ஸ் மியூசிக் ஒரு டிவிடியை கொடுத்து 3500 ரூபாய் வாங்குறாங்க. இவ்வளவு தில்லா வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு நம்ம பண்றது. சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வந்துட்டு முன்கூட்டியே ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கி அதே மாதிரி சைபர் லைசன்ஸ் வாங்கி நம்ம இந்தியன்ஸ் தான் அவன் நீட்டா அட்டாக் பண்ணுறோம். அவனுக்கு எந்த விதமான மானவர்ஷமும் கிடையாது. உங்கள்கிட்ட இருந்தா எடுத்தோம், அவன் எங்களுக்கும் தெரியும். ஆனா நீங்க வாங்குறீங்க, நானே நம்புறதுனால நீங்க வாங்க, நாங்க சம்பாதிச்சோம் அப்படின்னு சொல்லி டாக்டர் வேன் டயர் அப்படின்னு சொல்லிட்டு லூயிஸ் ஹே அப்படின்னு ஒரு மேடம் இருக்காங்க. ரெய்கி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டீங்க. ஹீலிங். சத்தியமா இந்த ரெய்கியில் இருக்கிற அந்த ஹீலிங்கோடைய பேசிக் ஃபண்டமெண்டல் கான்செப்ட் வந்து நம்ம பழைய திருச்செந்தூர்ல கண்டுபிடிக்கப்பட்டது. அதை இந்தமா வந்து லூயிஸ் ஹே ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்டர்பிரேஷன் பண்ணி பாசிட்டிவ் அஃபர்மேஷன் நீங்க சொல்லிருந்தாங்க. பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு அவங்க வந்து சொன்னதா ரேகில ஃபர்ஸ்ட் செஷன் வந்து எஸ் ஈஸ்டர்ன் பிலாசபி அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா அதனுடைய பிறப்பிடம் இந்தியா இருக்கு. இன்னைக்கு ஹே ஹவுஸ் அப்படிங்கறதுடைய வருடாந்திர வருமானம் வந்துட்டு கிட்டத்தட்ட $3 மில்லியன். ஆனா நம்ம ஊர்ல வந்துட்டு விவேகானந்தர் புக் வந்து ராஜயோகம் பத்தி எழுதின விவேகானந்தர் புக் 17 ரூபாய் 50 காசு. கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண மடம்ல வாங்கினா 175 ரூபாய். ஆனா கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தா புக் விவேகானந்தருடைய ஒரிஜினல் வாய்ஸ் சிகாகோ மியூசியம்ல வச்சிருக்காங்க. அவர் பேசின சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லுவார் இல்லைங்களா, அந்த ஃபேமஸ் வாய்ஸ் உடைய வேலை என்ன தெரியுங்களா, சிகாகோல அமெரிக்கால அந்த 17 நிமிஷம் நீங்க பேசுற அந்த வாய்ஸ் வந்து சிகாகோ மியூசியம்ல இருந்து நீங்க அவருடைய டிவிடியோ இல்லாட்டி சிடி எக்ஸ்ட்ராக்ட் நீங்க வாங்கினீங்கன்னா நம்ம ஊர் கணக்கு படி 4800 ரூபாய். ஆனா நம்மளுக்கு விவேகானந்தருடைய வாய்ஸ் வந்து நம்ம ஊர் விவேகானந்தருடைய வாய்ஸ் சிகாகோல தான் இருக்கு, நமக்கு தெரியாது. அவன் யூடியூப்ல யாரோ ஒருத்தர் வந்து பைரேட் பண்ணி ரிலீஸ் பண்ண பிறகு இருக்கு ஒரிஜினல் வாய்ஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தர். So இதுக்கு என்ன காரணம், கமர்ஷியலைசேஷன் ஆகுதுக்கு என்ன காரணம் சொல்லி கேட்டீங்கன்னா, the invention of vowels is confusing us. But we are the soul birth origin of these spiritual things. ஆனா யார் நம்பலாம்? Judaism, Buddhism எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா we have got concepts that are commenced and originated in India. சரி பரவாயில்ல, அது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம சொல்லி கொடுத்து நம்ம மாத்தலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் எல்லா செஷன்ஸ்லையும் இந்த ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட்ஸ் கண்டிப்பா நான் பேசுறேன். Fine, we have got various avenues. ஈஷா யோகா இருக்கு, வேதாந்தி மகரிஷி யோகா இருக்கு, ஸ்ரீ ரவிசங்கர் ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது இருக்கு. எல்லா பக்கமும் போறாங்க. ஆனா அந்த கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. So the consistent focus and consistent action is the first thing that we have to inflict into the mind of the student. நம்ம எமோஷனல் ஸ்டெபிலைஸ் நல்லா ஆகணுங்கிறதுக்காக இன்னைக்கு நாம So I finally believe and feel that you're all definitely going to make use of all these techniques that I have taught you today. And I will give my contact information.